ஸ்ரீ குருப்யோ நமஹ. கங்கா ஸ்தோத்திரம். தேவ நதியான கங்கை மேல இயற்றப்பட்ட ரொம்ப சின்ன அழகான எளிமையான ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம கத்துக்கலாம். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திரிபுவன தாரிணி தரல தரங்கே शङ्कर मौलि विहारिणि विमले मम मतिरास्तां तव पदकमले भागीरथि सुखदायिनि मातस्तव जलमहिमा निगमे ख्यातः नाहं जाने तव महिमानं पाहि कृपामयि मामज्ञानम् हरिपदपाद्यतरङ्गिणि गङ्गे हिमविधुमुक्ता धवलतरङ्गे दूरीकुरु मम दुष्कृतिभारं कुरु कृपया भवसागरपारम् तव जलममलं येन निपीतं परमपदं खलु तेन गृहीतम् मातर्गङ्गे त्वय्यो भक्तः किल तं द्रष्टुं नयमशक्तः पतितोद्धारिणि जाह्नवी गङ्गे खण्डितगिरिवरमण्डितभङ्गे भीष्मजननि हे मुनिवरकन्ये पतितनिवारिणि त्रिभुवनधन्ये कल्पलतामिव फलदां लोके प्रणमति यस्त्वां न पतति शोके पारावारविहारिणि गङ्गे विमुखयुवति कृततरलापाङ्गे तव चेन्मातः स्रोतः स्नातः पुनरपि जठरे सोऽपि न जातः नरकनिवारिणि जाह्नवी गङ्गे कलुषविनाशिनि महिमोत्तुङ्गे पुनरसदङ्गे पुण्यतरङ्गे जय जय जाह्नवी करुणापाङ्गे इन्द्रमुकुटमणिराजितचरणे सुखदे शुभदे भृत्यशरण्ये रोगं शोकं तापं पापं हर मे भगवति कुमतिकलापम् त्रिभुवनसारे वसुधाहारे त्वमसि गतिर्मम खलु संसारे अलकानन्दे परमानन्दे कुरु करुणामयि कातरवन्द्ये तव तटनिकटे यस्य निवासः खलु वैकुण्ठे तस्य निवासः वरमिह नीरे कमठो मीनः किं वा तीरे शरठक्षीणः अथवा श्वपचो मलिनो दीनस्तव नहि दूरे नृपतिकुलीनः भो भुवनेश्वरि पुण्ये धन्ये देवि द्रवमयि मुनिवरकन्ये गङ्गास्तवमिममलं नित्यं पठति नरो स जयति सत्यम् येषां हृदये गङ्गा भक्तिस्तेषां भवति सदा सुखमुक्तिः मधुरा कान्ता पञ्झटिकाभिः परमानन्दकलितललिताभिः गङ्गास्तोत्रमिदं भवसारं वाञ्छितफलदं विमलं सारम् शङ्करसेवक शङ्कररचितं पठति सुखी स्तव इति च समाप्तः जय जय गङ्गे जय हर गङ्गे जय जय गङ्गे जय हर गङ्गे जय जय गङ्गे जय हर गङ्गे जय जय गङ्गे जय
हर गंगे जय जय गंगे जय हर गंगे जय जय गंगे जय हर गंगे जय जय गंगे जय हर गंगे जय जय गंगे जय हर गंगे जय जय गंगे जय हर गंगे जय जय गंगे जय हर गंगे। देवी सुरेश्वरी भगवती गंगे त्रिभुवन तारिणी तरल तरंगे शंकर मौली विहारिणी विमले मम मतिहि आस्तां तव पद कमले। हे देवी, हे सुरेश्वरिये, हे பகவதியே கங்கே, திரிபுவன தாரிணி, இந்த திரிபுவனத்தில் உள்ளவர்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக இருப்பவளே, தரள தரங்கே, ரொம்ப தரளமான அலைகள் உடையவளே, சங்கர மௌலி விஹாரிணி, சங்கரரோட திருமுடியில விஹாரம் செய்பவளே, விமலே, ரொம்ப விமலமானவளே, மம மதிஹி தவ பதகமலே ஆஸ்தாம், என்னுடைய மதியானது உன்னுடைய பாத கமலங்களில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல வேண்டுகிறார். பாகீரதி சுகதாயினி மாதஹ தவ ஜல மகிமா நிகமே க்யாதஹ ந அஹம் ஜானே தவ மகிமானம் பாஹி கிருபாமயி மாம் அஜ்ஞானம். ஹே பாகீரதியே, ஹே சுகதாயினி, சுகங்களை அருள்பவளே, ஹே மாதஹ, அன்னையே, தவ ஜல மகிமா நிகமே க்யாதஹ, உன்னுடைய ஜலத்தோட மகிமையானது வேதங்களாலேயே புகழப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட உன்னுடைய புகழ் எனக்கு தெரியல. ந அகம் ஜானே தவ மகிமானம் மாம் அஜ்ஞானம் பாஹி கிருபாமயி, இந்த அறிவிலியான என்னை கருணை கடலே காப்பாற்றுவாயாக. உன்னோட மகிமானம் எனக்கு தெரியல, இருந்தா கூட இந்த முட்டாள நீ காப்பாத்து அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். ஹரி பத பாத்ய தரங்கிணி கங்கே ஹிம விது முக்தா தவல தரங்கே தூரி குரு மம துஷ்கிருதி பாரம் குரு கிருபயா பவ சாகர பாரம். மகாவிஷ்ணுவோட திருவடி கமலங்கள்ல ஓடினதுனால மிக புனிதமாக தரங்கங்கள் உடையவளே கங்கே, ஹிம விது முக்தா தவள தரங்கே, ஹிமன்றது பனி, விதுங்கிறது சந்திரன், முக்தாங்கிறது முத்து, இவை மூன்றும் போல நல்ல வெண்ணிறமான தரங்கங்களை உடையவளே தவள தரங்கே. தூரி குரு எத மம துஷ்கிருதி பாரம், நான் தப்பு செஞ்சுட்டேன் நிறையா, என்னுடைய பாவ மூட்டை அதை எல்லாத்தையும் நீ போக்கடிப்பாயாக. குரு கிருபையா பவசாகர பாரம், என்னோட துஷ்கிருதி பாரத்தை மட்டும் குறைக்காத, இந்த பவசாகரத்திலிருந்து மீட்டு என்ன அக்கறையில சேர்த்துடு, பவ சாகர பாரம் அத கடக்கும்படியாக செய்துவிடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறேன். தவ ஜலம் அமலம் ஏன நிபீதம் பரமபதம் கலு தேன கிருஹீதம் மாதஹ கங்கே த்வயி யஹ பக்தஹ கில தம் திரஷ்டும் ந யமஹ சக்தஹ. ஏன தவ அமலம் ஜலம் நிபீதம், எவர் ஒருவரால உன்னுடைய அமலமான அந்த ஜலம் பருகப்படுகிறதோ, தேன பரமபதம் கிரகீதம், அவருக்கு அந்த பரமபதம் ஆல்ரெடி கிடைச்சுடுத்தோ. ஹே மாதஹ கங்கே த்வயி யஹ பக்தஹ, உன்னிடத்தில் எவன் ஒருவன் பக்தனாக இருக்கின்றானோ, தம் திரஷ்டும், அவனை பாக்கிறதுக்கு யமஹ ந சக்தஹ, யமனால கூட அவனை பார்க்க முடியாதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதாவது கங்கையை ஒருத்தன் போய் தொழுதுட்டான்னு சொன்னா யமனோட கண்களுக்கு கூட அவன் புலப்பட மாட்டான். ஏன்னு சொன்னா பரமபதத்துல ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பிளேஸ் அலாட் ஆயிடுறது. பரமபதம் கலு தேன கிருஹீதம், கிருஹீதம்னா என்ன, எடுத்துட்டாச்சு ஆல்ரெடி ஒரு பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். பதித உத்தாரிணி ஜான்ஹவி கங்கே खंडित गिरिवर मंडित भंगे भीष्म जननी हे मुनिवर कन्ये पतित निवारिणी त्रिभुवन धन्ये. பதித உத்தாரிணி,
தப்பு வழியில போறவா, பதித்தன வீழ்பவர்கள் அனைவரையும் உத்தாரணம் செய்பவளே ஜான்ஹவி, ஜன்னு மகரிஷியோட புத்திரியே. ஹே கங்கே, கிரிவர கண்டித்த, கிரிவர மலைகள்லயே ரொம்ப சிரேஷ்டமான மலையான இமயமலை, அந்த இமயமலைய அங்கங்க கட் பண்ணி கீழே ஓடி வர அவ. அப்போ அங்கங்க அப்படி வளைஞ்சு 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 கீழே வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த மலையில காணப்படுறது. சோ கிரிவர மண்டித்த பங்கே, பீஷ்ம ஜனனி, பீஷ்ம பிதாமகரோட அன்னையே. ஹே முனிவர கன்யே, முனி சிரேஷ்டரான ஜன்ஹுவோட புத்திரியே. பதித்த நிவாரிணி, வீழ்பவர்கள் அதாவது பாவத்துல விழுந்து கிடக்கிறவா அத்தனை பேரையும் நிவாரணம் செய்பவளே. திரிபுவன தன்யே, இந்த உலகத்துல உள்ளவர்கள் அனைவரும் ரொம்ப தன்யர்கள். கல்பலதாம் இவ பலதாம் லோகே, பிரணமதி யஹ த்வாம் ந பததி ஷோகே, பாராவார விஹாரிணி கங்கே, விமுக யுவதி கிருத தரல அபாங்கே. கல்பலதா போல, கல்பலதாம் இவ பலதாம் பலங்களை கொடுப்பவளே, லோகே பிரணமதி யஹ, உன்னை இந்த லோகத்துல யாரு வணங்குறாளோ அவர்கள் ந பததி ஷோகே, சோகத்துல என்றும் விழுவதில்லை, அவர்களுக்கு சோகம் என்பதே கிடையாது. பாராவார விஹாரிணி கங்கே, பாராவாரம்ங்கிறது சமுத்திரம், கடைசியில போய் சமுத்திரத்துல கலக்கிறா. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, விமுக யுவதி கிருத்த தரல அபாங்கே. விமுக யுவதி, ஒரு இளம் பெண் ஒரு ஓரக்கண்ணால இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி அலட்சியமா போய் ஒரு நடை, ஒரு அலட்சியமான நடை கொண்டு போனா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி விமுக யுவதி கிருத்த தரல அப்பாங்கே. அப்பாங்கம்னா கடைக்கண் பார்வை, அப்படி ஒரு பார்த்துட்டு போய் கடல்ல கலக்கிறா. அந்த அழகு இதுல சொல்றார். தவ சேத் மாதக ஸ்ரோதக ஸ்நாதக புனர் அபி ஜடரே சஹ அபி ந ஜாதக, நரக நிவாரிணி ஜான்ஹவி கங்கே, கலுஷ விநாசினி மகிமா உத்துங்கே. உன்னோட அந்த ஜலத்துல ஒரு முறை ஸ்நானம் செய்தார்களே ஆனால், புனரப்பி ஜடரே சஹ அபி ந ஜாதக, யார் ஒருவர் உன்னுடைய புனிதமான ஜலத்துல ஒரு முறை ஸ்நானம் செய்கின்றாரோ அவருக்கு மீண்டும் ஒருத்தரோட ஜடரத்துல போய் பிறப்புங்கிறதே கிடையாது. நரக்க நிவாரிணி, நரக்கத்திலிருந்து நிவாரணம் செய்பவளே கங்கே, ஜான்ஹவி கலுஷ விநாசினி, பாவங்கள் அனைத்தையும் போக்குபவளே, மகிமா உத்துங்கே, மிகுந்த மகிமை உடையவளே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. புனர் அசத் அங்கே புண்ணிய தரங்கே, ஜெய ஜெய ஜான்ஹவி கருணா அபாங்கே, இந்திர முகுட்ட மணி ராஜித சரணே, சுகதே சுபதே பிருத்ய சரண்யே. புனக அசத் அங்கே, சத்து அசத்து, இந்த ஒன்றுமே இல்லாத இந்த சரீரம், அசத்தா இருக்கிற இந்த சரீரத்தினை புண்ணிய தரங்கே கருணா பாங்கே, உன்னுடைய கங்கை நதியோட ஜலத்தை பார்த்தாலே பல பாவங்கள் போயிடும் சொல்றா இல்லையா. சோ கருணா பாங்கே, புனிதமான அந்த அலைகளாலையும் கருணையுடைய பார்வையாலும் இந்த நித்தியமில்லாத சரீரத்தை தூய்மைப்படுத்துற ஹே கங்கையே. இந்திர முகுட்ட மணி ராஜித சரணே, அதாவது இந்திரன் கங்கையில கங்கையோட பாத கமலங்கள்ல வணங்குறான். அந்த முகுட்டத்துல இருக்கிற மணிகள் அதெல்லாம் ஜலிக்கிறது, அது அந்த கங்கையில பிரதிபலிக்கிறது. அப்பேற்பட்ட ரொம்ப அழகான அலைகளை உடையவளே. பிருத்ய சரண்யே, உன்னை சேவை செய்பவர்கள் அனைவருக்கும் அபயத்தை அளிக்கிற, சரண்யத்தை நீ கொடுக்கிற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ரோகம் சோகம் தாபம் பாபம் ஹர மே பகவதி குமதி கலாபம், த்ரிபுவன சாரே வசுதா ஹாரே, த்வம் அசி கதிஹி மம கலு சம்சாரே. பகவதி, ஹே பகவதியே, குமதி கலாபம், நான் எப்பேற்பட்டவன்னு சொன்னா குமதி, மதினா புத்தி, கெட்ட புத்தியோட ஒரு குவியலாக இருப்பவன். அப்பேற்பட்ட என்னுடைய ரோகங்களையும் சோகங்களையும் தாபங்களையும் பாப்பங்களையும் களைவாயாக. திரிபுவன சாரே, 3 புவனங்களுக்கும் சாரமாக விளங்குபவளே. வசுதா ஹாரே, இந்த பூமிக்கு ஒரு ஹாரமாக விளங்குபவளே. துவம் மம கதிஹி அசி கலு சம்சாரே, இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு சுழல்ல சிக்கி தவிச்சுட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு நீ கதியாக இருப்பாயாக. துவம் கதிஹி அசி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார்.
அலகானந்தே பரமானந்தே குரு கருணாமயி காதர வந்தியே தவ தட நிகட்டே யஸ்ய நிவாசஹ கலு வைகுண்டே தஸ்ய நிவாசஹ. ஹே அலகானந்தே, ஹே பரமானந்தே, குரு கருணாமயி, என் மேல கருணை காட்டு, ஆதரவு அற்றவர்களை காப்பவளே, காத்தர வந்தியே, தவ தட்ட நிக்கட்ட எஸ்ய நிவாசக, உன்னுடைய கரையில எவர் ஒருவர் வசிக்கின்றாரோ, கலு தஸ்ய நிவாசக வைகுண்டக, அவர் வைகுண்டத்திலேயே வசிப்பவராக கருதப்படுகின்றார். அதாவது அவர் வைகுண்டத்திலேயே வசிக்கிறார்னு தான் அர்த்தம், உன்னுடைய கரையில வசிக்கிறார்னு அர்த்தம் கிடையாதுன்னு இந்த ஸ்லோகத்துல அந்த கங்கை கரையோட ஒரு சிரேஷ்டத்தை சொல்ற. வரம் இஹ நீரே கமட்டக நீனக கிம் வா தீரே ஷரட்டக க்ஷீணக அதவா ஸ்வபச்சக மலினக தீனக தவ நஹி தூரே நிருபதி குலீனக. உங்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு ராஜாவாவோ இல்ல ஒரு உயர்ந்த தனவானாவோ இருக்கிறத விட உன்னோட அந்த ஜலத்துல ஆமையாவோ மீனாவோ இல்லைன்னா உன்னோட அந்த கரையில ஒரு தீனனா ஒரு மலினனா ஒரு ஸ்வங்கிறது நாய், ஒரு நாய் மாமிசம் உண்பவனாகவோ இருப்பது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. வரம் ரொம்ப சிரேஷ்டம். இக நீரே, உன்னுடைய இந்த ஜலத்துல கமட்டக ஆமை, மீனக மீன், கிம்வா தீரே ஷரட்டக க்ஷீணக, இல்லைன்னா உன்னுடைய கரையில ஒரு ஷரட்டனா க்ஷீணனா இருந்தேனோ, இல்ல அதவா ஸ்வபச்சக நாய் மாமிசம் உண்பவர்களாகவும் மலினர்களாகவும் தீனர்களாகவும் இருக்கிறது ரொம்ப மேன்மையானது, வரமானது. தூரத்துல ஒரு நிருபதியாவோ ஒரு ராஜாவாவோ ஒரு தனவானாவோ இருக்கிறத விட இது ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு இதுல சொல்ற. போ புவனேஸ்வரி புண்ணியே தன்யே தேவி திரவமயி முனிவர கன்யே கங்கா ஸ்தவம் இமம் அமலம் நித்யம் படதி நரஹ யஹ சஹ ஜெயதி சத்யம். ஹே புவனேஸ்வரியே, புண்ணியே தன்யே, ஹே தேவி திரவ வடிவானவளே, முனி சிரேஷ்டரோட புத்திரியே, கங்கா ஸ்தோத்திரமான இந்த ரொம்ப அமலமான ஸ்தோத்திரத்தினை எவர் ஒருவர் தினமும் படிக்கின்றாரோ அவர் நிச்சயமாக அனைத்தையும் வெல்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏஷாம் ஹிருதயே கங்கா பக்திஹி தேஷாம் பவதி சதா சுக முக்திஹி மதுரா காந்தா பஞ்சடிகாபிஹி பரம ஆனந்த கலித லலிதாபிஹி. பஞ்சடிகா அப்படிங்கிறது அந்த சந்தஸோட பேரு. அந்த சந்தஸ்ல இந்த ஸ்லோகம் ஏற்றப்பட்டிருக்கு. யாரோட ஹிருதயத்துல இந்த கங்கையோட பக்தி நிரந்தரமா இருக்கோ அவருக்கு நிச்சயமா ஒரு சுகமான ஒரு சுதந்திரமான சந்தோஷம் கிடைக்கின்றது. ரொம்ப மதுரா இனிமையானதும் காந்தா ரொம்ப அப்படியே வசீகரிக்க கூடியதுமான பஞ்சடிகாபிகி பரமானந்த கலித லலிதாபிகி, பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப தரளமான ஒரு வார்த்தைகளால பஞ்சடிகா அப்படிங்கிற சந்தஸ்ல ஏற்றப்பட்டுள்ள இனிமையான வசீகரிக்க கூடிய இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவாளுக்கு ரொம்ப சுக முக்தி கிடைக்கிறது. யாரோட மனசுல கங்கை மேல பக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுபிறப்பு கிடையாது, முக்தி தான் அப்படிங்கறத இங்கே இன்னொரு தடவை சொல்றார். கங்கா ஸ்தோத்திரம் இதம் பவசாரம் வாஞ்சித பலதம் விமலம் சாரம் சங்கர சேவக சங்கர ரச்சிதம் படதி சுகி ஸ்தவ இதி ச சமாப்தஹ. இந்த சம்சாரத்தோட உண்மையான ஒரு சாரமாக இருக்கின்ற இந்த கங்கா ஸ்தோத்திரமானது விரும்புற பலன்கள் அனைத்தையும் தருகிறது. அது மட்டும் இல்ல, தூய்மையோட சாரமாவும் விளங்குறது. இந்த ஸ்தோத்திரம் சங்கர சேவக சிவபெருமானோட சேவகரான சங்கரரால இயற்றப்பட்டுள்ளது. இத படிக்கிறவாளுக்கு எப்பவும் நிரந்தரமான சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான கங்கா ஸ்தோத்திரத்தை ரொம்ப அழகா நிறைவு செய்யறார். ஸ்ரீ கங்காயை நமஹ.